இப்போ இருக்கிற கரண்ட் இயரில் நம்மளோட லுக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம லைஃப்பில் ஒரு உண்மை இருக்குது. சொசைட்டியில் எப்போவுமே ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை வச்சு தான் நம்மளை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா பார்க்க மாட்டாங்க. ஃபஸ்ட் லுக்கில் ஸ்மார்ட்டாகவும் அட்ராக்டிவாக தெரியணும். நம்ம எல்லாத்துக்கு முன்னாடி நிற்கிறப்ப நம்மளோட லுக்ஸும் அப்பீரியன்ஸ் ஃபேஸ் க்ளோ இதை வச்சு தான் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. உங்களை அட்ராக்டிவாக தெரியறதுக்கு அதுக்கு தான் லுக் மேக்ஸிங் ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6 ப்ரூவிங் லுக் மேக்ஸிங் மெத்தட், சைக்காலஜிக்கல் சீக்ரெட் ட்ரிக்ஸ் அண்ட் இந்த வீடியோவில் கடைசியில் பவர்ஃபுல் ட்ரிக்கு சொல்ல போகிறேன். மோஸ்ட் ஆஃப் த வியூவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்பர் 1, ஸ்டாப் பீயிங் மவுத் ப்ரீத்திங். நம்ம ஃபேஸோட மேக்ஸிமம் குட் லுக்கு ஜெனட்டிக் சேஞ்சு முக்கியமான காரணமே மவுத் ப்ரீத்திங் தான். மூக்கு மூலியமாக சுவாசம் பண்ணுறோட வாய் மூலியமாக சுவாசம் பண்ணுறதுனால உங்களோட ஃபேஸோட பொசிஷன் அப்படியே சேஞ்ச் ஆகும். நீங்கள் தூங்க போகிறப்ப வாய் மூலியமாக சுவாசம் பண்ணுறத ஒரு பழக்கமாக்கியிருப்பீங்க. இப்படி வாயை திறந்துட்டே தூங்குறவங்க அவங்களோட ஃபேஸ் லுக்கு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஜெனட்டிக் பொட்டன்ஷியல் அச்சீவ்மெண்ட் பண்ணாது. ஏன்னா உங்கள் டங்கோட பொசிஷன் எப்போவுமே வாயோட லோயர் பேலட் தான் ரெஸ்ட் ஆகுது. இப்படி லோயர் பேலஸ்ட்டில் ரெஸ்ட் இருக்கிறப்ப உங்கள் ஃபேஸோட ப்ரொஃபைல் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். இதனால உங்கள் ஃபேஸ் எலாங்கேட்டு போகிற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு போகும் அண்டு உங்கள் ஃபேஸ் லுக் வந்து நல்லா இல்லாமல். இதுக்கு நீங்கள் உங்கள் டங்கோட ரெஸ்டிங் பொசிஷனை அப்பர் பேலட்டில் வைக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் அட்ராக்டிவ்னஸை இம்ப்ரூவ் பண்ணும். நம்பர் 2, பாடி மேக்ஸிங். எந்த ஒரு ஆக்டர்ஸும் அவங்களோட பாடி ஃபிட்னஸை கரெக்டாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபிட்னஸ் கரெக்டாக இருந்தால் தான் அவங்க லுக்ஸ் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அட்ராக்டிவ்னஸ் இம்ப்ரெஷனே அவங்க பாடி தான். இப்படி நீங்கள் உங்கள் பாடியை அன்ஃபிட்டாக வச்சுருக்கீங்கன்னா அண்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட லுக்ஸ் எவ்வளோ ஸ்டைலிஷாக இருந்தாலும் நீங்கள் ஒரு அட்ராக்டிவ் பர்சனாகவே இருக்க மாட்டீங்க. ஸோ தட்டு இப்போவே நீங்கள் உங்கள் பாடி மேக்ஸிங்கை லெவலப் பண்ணுங்கள். ஜிம்முக்கு போகிறது, ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஃபிட்னஸ் லெவல் டைரக்ட்லி உங்கள் அப்பீரியன்ஸ் அட்ராக்ட் பண்ணும். எந்த ஒரு நபர் கம்மி பாடி ஃபேக்ட் இருக்கிறாரோ ஜா லைன் அண்ட் ஃபேஷியல் ஃபியூச்சர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு தெரியும். அண்டு ஒரு ஃபிட்டான பாடி அவங்க ஹைட்டு ரொம்ப அட்ராக்டிவ்க்கு தெரியும். நம்பர் 3, ஸ்கின் கேரிங். நம்மளோட ஃபேஸ் ரொம்ப முக்கியம். க்ளோவிங். இந்த க்ளோவிங்க்கு இந்த மாதிரி ரொட்டீனை ஃபாலோ பண்ணலாம். உங்களோட ஃபேஸ் யூஸ் ஜென்டல் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. மார்னிங் அண்ட் நைட்டும் நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. இது பண்ணுறப்ப உங்களோட ஆயில் கண்டென்ட் ரிமூவ் ஆகும். அண்டு எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணுறப்ப உங்களோட சர்ஃபேஸ் ஆஃப் யுவர் ஸ்கின்ல டெட் ஸ்கின்ஸ் செல்ஸ் ரிமூவ் பண்ணும். இது ரிமூவ் பண்ண அல்ஃபா ஹைட்ரோலிக் ஆக்சைடு க்ரீம் மாதிரி யூஸ் பண்ணலாம். அண்டு பீட்டா ஹைட்ரோலிக் ஆக்சைடு க்ரீம் யூஸ் பண்ணலாம். அண்டு அடிஷ்னலாக இந்த 2 விஷயத்த பண்ணலாம். மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் இது இருக்கான்னு பாருங்கள். ஹைலோரானிக் ஆக்சைடு, ஆன்டி ஆக்சைடு லைக் விட்டமின் இ அண்டு விட்டமின் சி அண்டு இது போக நேச்சுரலாக நம்ம இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ஃபுட்டை உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்பர் 4, ஹேர் ஸ்டைலிஷ் அண்ட் பியர். 50% லுக் மேக்ஸிங் இன்ஜின் தான் ஆரம்பிக்குது. லுக் மேக்ஸிங்கில் க்ரூமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் ஃபேஸ் எவ்வளோ நல்லா இருந்தாலும் சரி, அப்படி நீங்கள் க்ரூமிங்காக இல்லைன்னா அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்க மாட்டீங்க. மந்த்லி ஒன்ஸ் டைம் ஹேர் கட் பண்ணுங்கள். ஃபேஸ் ஷேப்புக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஹேர் கட் பண்ணுங்கள். லைக் உங்கள் ஃபேஸ் எந்த ஷேப்புன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைலிஷ் பண்ணுங்கள். க்ரூமிங் பண்ணுறப்ப கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸ் ஹேருக்கு அப்ளை பண்ணாதீங்க. அதனால உங்கள் ஹேருக்கு டேமேஜ் ஆகும். அண்டு உங்கள் பியர் அதிகமாக்கி ஷார்ப் ஜாய்லானுக்கு சூட் ஆகிற மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க. நம்பர் 5, ட்ரெஸ்ஸிங் சென்ஸு. ஓவராலாக லுக் மேக்ஸிங் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட்டான ட்ரெஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். உங்கள் ட்ரெஸ்ஸு டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் பாடிக்கு பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணி ஷர்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு ஷர்ட் போடுங்க. அதுதான் உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் லுக்கு தரும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. லூஸ் பேண்ட்டு, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு இதை மஸ்ட் அவாய்ட் பண்ணிடுங்க. அண்டு கலர் காம்பினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளெயின் ஷர்ட் ஆர் செக் டைப் யூஸ் பண்ணுங்கள். லைக் பிளாக் கலர் பேண்ட்டுனா ஷர்ட்டுக்கு வந்து ப்ளூ, மெரூன், ரெட்டு, லைட் ஆரஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு மாதிரி கலர் காம்பினேஷனுக்கு யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கலர் இன்னும் நிறையா இருக்குது. அண்டு ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணுங்கள். வாட்ச்சு, பிரேஸ்லெட்டு இந்த மாதிரி ஆக்சசரிஸை யூஸ் பண்ணுங்கள். அண்டு ரொம்ப முக்கியம் ஷூ போடுறீங்கன்னா
பாலிஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக யூஸ் பண்ணி போடுங்க. நம்பர் 6, எந்த அளவுக்கு லுக் மேக்ஸிங் இம்பார்ட்டனோ அதே மாதிரி கான்ஃபிடென்ட் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்படி உங்களை பார்க்குறீங்களோ அப்படி தான் சொசைட்டியும் உங்களை பார்க்கும். எந்த இடத்துல நம்ம பேசணுமோ அந்த இடத்துல நம்ம கரெக்டாக பேசணும். அப்போ தான் நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்லு இன்க்ரீஸ் ஆகும் அண்டு உங்களை ஹையாக காட்டும். நீங்கள் குரூப்பில் இருக்கீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் போல்டாக பேசினா தான் உங்களுக்கு ஒரு யூனிக் பர்சன்னு காட்டும். நம்ம கான்ஃபிடென்ட் தான் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பவர். அண்டு இந்த காமன் மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட் லுக்கு தரும். லேசினஸ்ஸை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி 6 மெத்தட் தான் பார்த்துருந்தோம். இந்த மெத்தட்ஸை டெக்னிக்கலாக டெய்லி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா 90 டேஸ்க்குள்ளே ஒரு மேஜிக் மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். இதில் எந்த மெத்தட் உங்கள் ஃபேவரட்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஸ்கின் கேர் ரொட்டீன் எதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் ப்ராக்டிக்கல் கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.